ஆனா பயங்கரம் இல்ல, இவ்வளவு ஃபேம்ல இருந்துட்டும் எனக்கு பிடிச்ச தாண்டா நான் பண்ணுவேன்னு துபாயில நடந்த கார் ரேஸ்ல நம்ம ஏகே டீம் 3rd பிளேஸ்ல வந்திருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல போற நியூஸ் யாருக்குமே தெரியாது. தஞ்சாவூர்ல 9th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல இருந்து கால் போகுது. காலையில நல்லா இருந்த பொண்ணு இப்ப ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. என்ன பயத்தோட ஸ்கூல் பக்கம் போயிருக்காங்க. அங்க இருந்து அந்த பொண்ணை விறுவிறுன்னு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் செக் பண்ணதுல அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அங்க சார்னு ஒருத்தவன் அந்த ஒரு பொண்ணை மட்டும் அம்மா ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு வாமான்னு கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணை ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் கதவை லாக் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி போதும். இந்த மாதிரி கேவலமான மிருகங்கள்லாம் இன்னும் குருன்ற பேர்ல ஸ்கூல்ல சுத்திட்டு தான் இருக்குதுங்க. அந்த பொண்ணு இன்னளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவனை கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான சம்பவத்தை நினைக்கும் போது பிள்ளைங்களை எதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோன்ற கேள்வியே வருது. குழந்தைகளோட பாதுகாப்பை கல்வி நிறுவனம் உறுதிப்படுத்தணும். எல்லா இடத்துலயுமே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுமே சிசிடிவி கேமரா வைக்கிறது பெட்டர். பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகணும். ஃபுல்லா அவங்க என்ன பண்ணாங்க, யார்கிட்ட பேசினாங்க, எப்படி போச்சுன்றத ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்கணும். இந்த கேவலமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.